ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜைரா. இன்றைக்கி ஹிடன் ட்ரூத் லவ் ஒராக்கல்லேருந்து உங்கள் பர்சனோட மனசில் என்ன போயிட்டுருக்கு, என்ன எனர்ஜி போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ளே என்ன ரெக்ரெட் போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ளே என்ன ஷிஃப்ட் வந்திருக்குது, என்ன ரியலைசேஷன் வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ guys, remember this is a collective reading, so take what resonate and gently leave the rest behind. ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது டைம்லெஸ் ரீடிங். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் என்ன ரீச் பண்ணலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கிற நாய்ஸ்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த கார்ட்ஸ் கூட உங்கள் இன்ட்யூஷனை கனெக்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து வி வில் பி டுகெதர் அகெயின். தென் ஐ டோன்ட் ரியாக்ட் வென் பீப்புள் மென்ஷன் யூ. தென் ஐ வாண்ட் டு டெல் ஹவு ஐ ஃபீல். Sometimes I stay awake thinking about you. We both know I am not the one for you. The timing just wasn't right for us. Then I am afraid to contact you. I hide behind material thing. I am not available. Okay. I remember every details of the day. ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். இது உங்களது, உங்கள் பர்சன் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஓகே, எடுக்கப்பட்ட ஆல்ஃபாபெட்ஸ் வந்து TMWIVWNCZYXL. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த ஒராக்கிள் கார்ட்ஸையும் இதில் கனெக்ட் ஆகிற டேரோ கார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்சனை பற்றின முதல் விஷயம் என்னென்னா, அவங்க வெளியில் பார்க்க ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி, ஒரு ஃபீலிங் இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே அவங்க நிறையா ஃபீலிங், இமோஷன்ஸை சுமந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்குள்ள ரியலைசேஷன், கில்ட் எல்லாமே போயிட்டுருக்குதுன்றது இந்த ஓவரால் மெசேஜ் காமிக்குது. ஈச் கார்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெசேஜ், ஐ டோன்ட் ரியாக்ட் வென் பீப்புள் மென்ஷன் யூ. இது வந்து 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. இந்த கார்டு என்ன சொல்கிறதுன்னா, இந்த பர்சன் உங்களை பற்றி கம்ப்ளீட்லி இமோஷன்லெஸ் பர்சனாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது சொல்லலை. ஆக்சுவலி தே ஆர் ட்ரையிங் வெரி ஹார்ட் நாட் டு ஷோ தி இமோஷன்ஸ். யாராச்சும் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணாலும் வெளியே பார்த்தா அவங்க நார்மலாக காமாக இருப்பாங்க, பெரிய ரியாக்ஷன் எதுவும் காட்ட மாட்டாங்க. பட் இன்சைட் அது வேறு ஸ்டோரி. உங்கள் பெயர் கேட்ட உடனே அவங்க ஹார்ட்குள்ளே ஒரு ஸ்மால் ட்ரிகர் வரலாம், மெமரிஸ் வரலாம், இமோஷன்ஸ் வரலாம். பட் அவங்க அதை ஃபேஸில் காட்ட விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் ஒன்ஸ் தே ரியாக்ட் பீப்புள் மைட் அண்டர்ஸ்டாண்ட். அதனால என்னென்னா, அவங்க வந்து அது வெளியில் ரியாக்ட் பண்ணாத மாதிரி ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கடுத்தமாக அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே அந்த இமோஷன்ஸ் இல்லைன்ட்டு இல்லை, ஸ்டில் அவங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் இருக்குது அவங்க ஹார்ட்லன்ட்டு இந்த கார்டு சொல்லுது. செகண்ட் மெசேஜ், ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவ் ஐ ஃபீல். இது வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியோட மேட்ச் ஆகுது. ஸோ guys, திஸ் இஸ் சச் இமோஷ்னல் எனர்ஜி. இந்த பர்சனுக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஃபீலிங்ஸ் நிறையா இருக்குது. மேபி அவங்க உங்களை மிஸ் பண்ணுறதை சொல்லணும், மேபி நடந்த விஷயங்களுக்கு சாரி சொல்லணும், மேபி இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. பட் பேஜ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ லிட்டில் சை அண்ட் இமோஷ்னல் வல்னரபிள் எனர்ஜி. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீலிங் இருக்குது, பட் எப்படி சொல்லணும்னு தெரியல, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லலை. எங்கே அவங்க பேசுனா நீங்கள் என்ன நினைப்பீங்களோ, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோ, உண்மையை சொன்னால் எங்கேயும் விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிடுமோன்ற ஒரு அசிட்டேஷன் தான் அவங்கள ஸ்டாப் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு ஆசை, பட் தேர் ஹார்ட் இஸ் ரெடி பிஃபோர் தேர் கரேஜ் இஸ் ரெடி. தென் தேர்ட் மெசேஜ், சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அவேக் திங்கிங் அபவுட் யூ. இது வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுது. இந்த கார்டு லிட்ரலி ஸ்லீப்லெஸ் நைட், ஓவர் திங்கிங், ரெக்ரெட், ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் பேசுது. பகல் நேரத்தில் இந்த பர்சன் அவங்கள பிஸியாக வச்சுக்கொள்ளலாம். வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மணி, ஃப்ரெண்ட், டெய்லி லைஃப் ரொட்டீன் எல்லாத்துலேயும் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணலாம். பட் நைட் டைம் இஸ் டிஃப்ரெண்ட். ராத்திரி எல்லோரும் தூங்கும்போது, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் குறையும் போது அவங்களுடைய மைண்ட் உங்ககிட்ட வந்து நிற்கிது. பாஸ்ட் கான்வர்சேஷன், ஓல்டு மெமரிஸ், நீங்கள் சொன்ன ஒரு வேர்ட், நீங்கள் சிரித்த ஒரு மூமெண்ட், இல்லாட்டி அந்த நாளில் நான் வேறு மாதிரி நடந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்ற ஒரு ரெக்ரெட். இந்த பர்சன் சில நேரங்களில் உங்களை நினச்சி ஜென்யூன்லி ஓவர் திங்க் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரொமான்டிக் மெமரிஸ், சம்டைம்ஸ் இட் இஸ் பெயின்ஃபுல் டூ. தே மே பி ஆஸ்கிங் தெம் செல்ஃப், நான் வந்து என் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டேனான்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கிற எனர்ஜி இந்த கார்டு காமிக்குது. அடுத்த மெசேஜ், வி போத் நோ ஐ எம் நாட் த ஒன் ஃபார் யூ. இது வந்து 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுது.
இந்த பெர்சனுக்கு உங்க மேல லவ் இல்லன்ட்டு இல்ல. ஆக்சுவலி இந்த மெசேஜ்ல ஒரு டீப் சேட்னஸ் இருக்கு. அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து உங்களோட லவ்வுக்கு டிசர்வ் ஆகுறாங்களான்ற ஒரு இன்செக்யூரிட்டி வந்துட்டுருக்குது. ம் மேபி அவங்க மிஸ்டேக் பண்ணதுனால, மேபி அவங்க உங்கள ஹர்ட் பண்ணதுனால, உங்களுக்கு கரெக்ட்டான ஸ்டெபிலிட்டியும், ஹேப்பினஸும் குடுக்காததுனால, அந்த பெர்சன் உங்களுக்கு டிசர்வான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்ருக்குறாங்க. இன்ஸ்டெட் திங்கிங் ஆஃப் யூ, ஐ டோன்ட் வாண்ட் யூ. தே மே பி திங்கிங், மேபி யூ டிசர்வ் பெட்டர் தென் மீன்ற ஒரு தாட் ரொம்ப பெயின்ஃபுல்லா அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. ஏன்னா, அவங்க உங்கள விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறதுனால இல்ல, சம்டைம்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்கள வந்து உங்களோட லவ்வுக்கு தகுதியானவங்க இல்லன்னு ஃபீல் பண்ண வைக்குது. 5 ஆஃப் கப்ஸ்னாலே ரெக்ரெட். அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ நெனச்சு, இத நான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்ட்டு சொல்லி உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ற ஒரு எனர்ஜிய வந்து காமிக்குது. அடுத்த மெசேஜ், த டைமிங் ஜஸ்ட் வாசன்ட் ரைட் ஃபார் அஸ். இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்ஷன்ல ஃபீலிங் இருக்கலாம், லவ் இருக்கலாம், அட்ராக்ஷன் இருக்கலாம். பட் லைஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஈஸியா இல்ல. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டைமிங் ப்ளே பிக் ரோல். சம்டைம்ஸ் 2 பெர்சனும் ஜென்யூன்லி கேர் எடுத்துக்கணும். லைஃப் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து செப்பரேட் பண்ணியிருக்குன்னா, அதில ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் போயிட்டுருக்குது. மேபி நீங்க 2 பேரும் டீலிங் வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இந்த கார்டு காமிக்குது. அதே மாதிரி 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ல இந்த பெர்சன் வாழ்க்கையில நெறைய திங்ஸ ஜகிள் பண்ணிட்டு இருக்கலாம். வொர்க், மனி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, பெர்சனல் ப்ராப்ளம், எமோஷனல் தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன். ஸோ, அவங்களுக்கு உங்கள சூஸ் பண்ணணுன்ற ஃபீலிங் வந்து இல்லாதது ப்ராப்ளம் இல்ல. பட் லைஃப்ப ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பேஸ்ல வந்து அவங்க இருந்திருக்கலாம். அதாவது டீப் டவுன் என்னன்னா, அவங்களுக்கு நீங்க வேணும்ன்ற ஒரு ரியலைசேஷன் வந்துட்டுருக்குது. பட் என்னன்னா, 2 பக்கமும் கனெக்ஷன பேலன்ஸ் பண்ண முடியாம அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டுருக்கிற எனர்ஜிய காமிக்குது. அதனால என்னன்னா, மேபி உங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி விஷயம் தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ஜக்லிங்ல இருக்கிறாங்க. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம. அதனால வந்த அடுத்த எனர்ஜி என்னன்னா, ஐ அம் அஃப்ரைட் டூ கான்டாக்ட் யூ. அதாவது 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி. காய்ஸ், இந்த பெர்சன் கான்டாக்ட் பண்ணவே நினைக்கலன்ட்டு இல்ல. அதாவது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும்ட்டு ஆசை இருக்குது. அ கால் பண்ணணும்ட்டு ஆசை இருக்கு. அடிக்கடி அவங்க உங்க ப்ரோஃபைல வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாய் அனுப்புறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் டிசிஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா, அவங்க மைண்ட் ஃபுல்லா பயத்துல இருக்கு. நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? நீங்க இன்னும் கோவமாயிட்டா என்ன பண்றது? நீங்க மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணாட்டி அது இன்னும் கஷ்டமாயிருமே! அகைன் பேச ஆரம்பிச்சா பழைய பெயின் எல்லாம் திரும்ப வருமா? அந்த மாதிரி இந்த பெர்சன் ஃபிசிக்கலி எதுவும் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணல. அவங்கள யாருமே கட்டி போடல. அவங்களுக்கு அவங்களே ஒரு பிரிசன்க்குள்ள அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே மென்டலி ட்ராப்டா இருக்கிற எனர்ஜிய காமிக்குது. இது வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி கூட அழகா கனெக்ட் ஆகுது பாருங்க. அதாவது த டோர் மைட் பி ஓப்பன் பட் ஃபியர் இஸ் டெல்லிங் தெம் தே கேனாட் வாக் த்ரூ இட். கதவுகள் திறந்து இருந்தாலும் அவங்க வந்து கண்ண கட்டிக்கிட்டு நின்னுட்டுருக்குறாங்க. கைய கட்டிக்கிட்டு நான் போக மாட்டேன்ட்டு. அடுத்தது வந்து ஹைட் பிஹைண்ட் மெட்டீரியல் திங்ஸ். அதாவது 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கூட இது கனெக்ட் ஆகுது. இந்த பெர்சன் அவங்களுடைய எமோஷன்ஸ ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா பிராக்டிகல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வொர்க் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம், கரியர் பில்ட் பண்ணலாம், பர்சனல் சக்சஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணலாம். அவுட் சைட் பார்த்தா தே மே லுக் கம்ப்ளீட்லி ஃபைன். மேபி ஈவன் சக்சஸ்ஃபுல், மேபி பிஸியா இருக்கலாம், இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். பட் சம் டைம் டிஸ்ட்ராக்ஷனாவும் அவங்கள வந்து அவங்க பண்ணிக்கலாம். அ எப்போ அந்த பிஸி ஃபீல்ட்லேருந்து வெளியில வராங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள ட்ரிகர் ஆகுது. 4 ஆஃப் பென்டக்கிள் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, தே ஆர் ஹோல்டிங் எவ்ரிதிங் டைட்லி. கொஞ்சம் பொசசிவான பெர்சன். ஃபீலிங்ஸ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுனால, எங்கே நம்மளா போய் பேசினா வீக் ஆயிருவோமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து இந்த கார்ட் காமிக்குது. ம். கொஞ்சம் மனி மைண்டட் பெர்சன் இவங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறது கூட ஏதோ ஒரு மனி ரிலேட்டடா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ இந்த கார்ட் காமிக்குது. தென் ஐ அம் நாட் அவைலபிள். என் ரீடிங் கரெக்ட்டா பார்க்குறீங்கன்னா, இது கூட எந்த கார்ட் கனெக்ட் ஆகும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், ஹெர்மிட் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆ இந்த பெர்சன் இப்போ எமோஷ்னலி ஒரு வால் கட்டிட்டு இருக்கிறாங்க. த ஹெர்மிட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, தனியா ஒரு தனக்கு தானே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. கிங் ஆஃப் ஸ்வார்ட் எனர்ஜில எமோஷன்ஸ் விட லாஜிக்க யூஸ் பண்ண முயற்சி செய்றாங்க. ஹார்ட் சொல்றது ஒண்ணு, மைண்ட் சொல்றது ஒண்ணு. அண்ட் தே ஆர் ட்ரையிங் டு லிசன் டு த மைண்ட். அவங்க வந்து கோல்டா, டிஸ்டன்ட்டா இல்ல அன்அவைலபிளா தெரிஞ்சாலும் அது நெசசரி ஃபீலிங் இல்லன்ட்டு அர்த்தம் இல்ல. சம்டைம்ஸ் பீப்பிள் பிகம் எமோஷனலி
அன்அவைலபிள். ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்கேர்டா இருந்து என்ன பண்ணும், ஏது பண்ணும் தெரியாம கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது, ஒரு சில பீப்பிள்ஸ் வந்து ஐசோலேட் ஆயிருவாங்க. அதே தான் உங்க பெர்சனும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஐ எம் நாட் அவைலபிள்னா உங்களுக்கு தே ஆர் நாட் கம்மிங் இன்டூ யுவர் லைஃப்ன்ட்டு அர்த்தம் இல்ல. அவங்க உங்க லைஃப்ல வரமாட்டாங்க. உங்கள அவாய்ட் பண்றாங்கன்ட்டு அர்த்தம் இல்ல. அவங்க இப்போ வந்து அவங்க செல்ஃப் ரியலைசேஷன்ல அவங்களுக்கு எது உண்மை, எது பொய்ன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான கரெக்ட் பாத்த அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன வெளிச்சத்துல. அதத்தான் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது ஐ ரிமெம்பர் எவ்ரி டீட்டெயில்ஸ் ஆஃப் த டே 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி நிறையா நினைக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் கடைசியாக பார்த்தனால ஒரு பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன், நீங்கள் பேசினது, நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஒரு பிளேஸ், ஒரு சாங், ஒரு சின்ன மூமெண்ட். ஸோ மற்றவங்களுக்கு அது ஆர்டினரி மெமரியாக இருக்கலாம். பட் ஃபார் திஸ் உங்கள் பர்சனுக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் இன்னும் அவங்க ஹார்ட்டில் பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க. 6 ஆஃப் கப்ஸ்னாலே நாஸ்டாலஜியா. ஸோ அவங்க வந்து உங்களோட அந்த பழைய கான்வர்சேஷனை பார்க்குறது, அவங்க ரொம்ப இமோஷ்னல் ட்ராப் ஆகிருக்கும்போது உங்கள் அந்த பழைய கான்வர்சேஷன், ஓல்ட் சாட், நீங்கள் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ், எது பாட்டு அனுப்புனா அதை பார்க்குறதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பாஸ்ட் விஷயங்கள் நிறைய அவங்க மைண்டில் ரிமைண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ அவங்க ஒரு விதமான ரியலைசேஷன் பேஸில் இருக்கிறாங்க. உங்களை நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எந்தவித சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி வில் பி டுகெதர் அகெயின். இது வந்து த லவ்வர்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் கனெக்ட் ஆகுது. இந்த 2 கார்ட்ஸும் சேர்ந்து வரும்போது இந்த கனெக்ஷனில் ஒரு டீப் இமோஷ்னல் பாண்ட் வந்து இருக்குது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி வில் பி டுகெதர் த லவ்வர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. அவங்க உங்களை விட்டு போக முயற்சி பண்ணாலும் இமோஷ்னலி முழுமையாக லெட் கோ பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த கார்டு காமிக்குது. அவங்க ஸ்டில் உங்களோட மெமரிஸையும் லவ்வையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது கைஸ். ஸோ கனெக்ட் ஆகிற ஜோடியாக் சைன் வந்து கேன்சர், பைசஸ், லிப்ரா, ஜெமினி, கேப்ரிகான், அக்வாரியஸ், விர்கோ. தென் ஏஞ்சல் நம்பர் வந்து 11, 222, 333, 555, 777, 11 ஓகே. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யூ. பாய்.